நாம் இன்றைக்கி பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க லக்கிடிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க செக் டேமுக்கு தான் போக போகிறோம். நான் இன்றைக்கி லக்கிடி போகிற சூஸ் பண்ண ட்ரெயின் வந்து எதுன்னா கோயம்புத்தூர் ஷொர்ணூர் பேசஞ்சர் தான் போக போகிறேன். இப்போ நாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாம் கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பான போத்தனூருக்கு வந்துட்டோம். நாம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எட்டிமடைக்கு வந்துட்டோம். இந்த எட்டிமடை ஏரியா தாண்டினதுக்கப்புறம் தான் இன்னும் ரூட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பார்க்கவே அழகான ரூட்னால் அது கோயம்புத்தூர் டு பாலக்காடு ட்ரெயின் ரூட்டு தாங்க. இதுக்கு வெறும் 20 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து லக்கிடி போகிறதுக்கு வெறும் 20 ரூபா டிக்கெட்டு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு கூட சொல்லலாம். ட்ரெயின் ரூட் போகிறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நீங்கள் வாளையாரெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நாம் எட்டிமடை தாண்டிட்டோம். அடுத்தது வந்து நமக்கு வாளையார் ஸ்டாப் தான். இப்போ எட்டிமடைக்கு அடுத்தது வாளையார் ஸ்டாப் தான். நாம் இப்போ வாளையார் வந்தாச்சுங்க. நாம் இப்போது பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். பாலக்காடுக்கு அப்புறம் இப்போ பரளியும் வந்துட்டோம். பாலக்காடுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து பரளி. ட்ரெயின் பாலக்காட்டில் மட்டும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கும். இப்போ அடுத்து நம்ம மங்கரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். பரளிக்கு அப்புறம் மங்கரா, அதுக்கப்புறம் தாங்க நம்ம போக போகிற இடம் லக்கிடி. ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி இப்போ இந்த பாலத்து மேலே போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த கீழே அந்த செக் டேம் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. நான் உங்களுக்கு கீழே போயிட்டு நல்லா தெளிவாக விளாக் பண்ணுறேன். இதாங்க லக்கிடியில் இருக்க செக் டேமு. இப்போ இந்த டைம் வந்து மழை வந்திருக்கு, அதனால் வெள்ளம் போயிட்டுருக்கு. யாரும் இப்போ விசிட் பண்ணி பார்க்க வேணாம். ஒரு 1 மந்த் கழித்து அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதாங்க நான் சொன்ன அந்த செக் டேம். இது பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் லக்கிடிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இதுக்கு மார்னிங் வந்து 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, ஷொர்ணூர் பேசஞ்சர்னு. அதில் தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன்.
உங்களுக்கு இப்போ இந்த டேமுக்கு கீழே நான் போய் காட்டுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த டைமில் யாரும் வராதீங்க. ஏன்னா மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு இங்கே வந்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும்.